ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பல காய்கள் வச்சு புளிக்கூட்டு செய்ய போகிறோம். இந்த புளிக்கூட்டு வந்து பாருங்கள், சீனி அவரங்காய், வெண்டைக்காய், குட்டி குட்டியாக கட் பண்ண முருங்கைக்காய், கொஞ்சம் வாழைக்காய், கத்திரிக்காய் கொஞ்சம், உருளைக்கிழங்கு கொஞ்சம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துருக்கோம். இதை வச்சு இன்றைக்கி புளிக்கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த புளிக்கூட்டு வந்து நம்ம தயிர் சாதம், லெமன் சாதம், ரச சாதம் எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம டூர் 2-3 நாள் கண்டினியூவாக டூர் போகிறோம் அப்படின்றப்போ மற்ற என்ன காய் வச்சாலும் அது கெட்டு போயிடும். ஆனால் இந்த மாதிரி ஒரு புளிக்கூட்டு காரசாரமாக வச்சுட்டு எடுத்துகிட்டு போனோம்னா அது வந்து 4 நாள் ஆனாலும் கெட்டு போகாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி அப்படி சாப்பிட்லாம். அதுக்கு நமக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சும்மா வடை அதெல்லாம் வாங்கி வெளியில் கடையில் வாங்கி சாப்பிட முடியாதவங்க இதை நம்ம வீட்டிலே செஞ்சு கொண்டு போகிறப்ப சூப்பராக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம புளிக்கூட்டுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் வந்து எடுக்கிறப்போ அது இன்னும் வாசமாகவும் இருக்கும், கெட்டும் போகாது. கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நிறையா விட்டுக்கோங்க. காய் எல்லாம் அதில் வதங்கணும். நல்லா காயட்டும். இப்போ பாருங்கள், நம்ம அதுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம எடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடுகு உளுந்தம்பருப்பு, கொஞ்சம் வெந்தயம் எடுத்துருக்கோம், ஒரு 3 வரமிளகாய், கொஞ்சம் வரமிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன். இவ்வளோ தாங்க இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க இன்க்ரீடியன்ட்ஸு. இதை வச்சு நம்ம புளிக்கூட்டு செய்ய போகிறோம். கொஞ்சம் புளிக்கரைசல் கொஞ்சம் எடுத்துருக்கோம் பாருங்கள். இவ்வளோதாங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிறட்டும். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்ச வெந்தயம் கடுகு நம்ம போட்டாச்சு. இப்போ எல்லா வெங்காயம் எல்லாம் நல்லா எடுத்து பாருங்கள். வரமிளகாயும் போட்டாச்சு. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா காயையும் அதில் சேர்த்துக்குவோம். நல்லா சேர்த்து எண்ணெயிலேயே நல்லா காய் எண்ணெய் பிரிகிற அளவுக்கு நல்லா வேகணும். வச்சு கொண்டு போய் ஒரு டைமாவது சாப்பிட்டு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ சூப்பராக இருக்கும். மற்றவங்களும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஆக்சுவலாக நாங்கள் அப்படி தான் வாங்கி சாப்பிட்டோம். இது நாங்கள் ஒரு டைம் டூர் போயிருந்தப்போ நாங்கள் கொண்டுட்டு போனதெல்லாம் கெட்டு போச்சு. அப்போ எங்கள் கூட டூர் வந்த ஒருத்தவங்க ஒரு சிஸ்டர் கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அவ்வளோ காரசாரமாக. அதுவும் எங்கே போய் வாங்கி சாப்பிட்டோன்னு கேளுங்க. நம்ம ஆந்திராவில் போய் வாங்கி சாப்பிட்டோங்க. ஆந்திராவில் திருப்பதி ஏழுமலையான சந்திக்க போகிறப்போ அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். அது மறக்க முடியாத ஒரு நினைவு. அன்னைக்கு தான், அதுவும் ஆந்திரா பஸ் ஸ்டாண்டுங்க, அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். ஏர்லி மார்னிங்கு நல்லா ஃப்ரீயாக கிடந்துச்சு. அங்கே உட்காந்து சாப்பிட்டோம். அப்போ வந்து அந்த சிஸ்டர் கொடுத்தாங்க. அப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் விரும்பி சாப்பிட்டாங்க. இதான் அப்போ கேட்டோம், எப்படிக்கா செய்கிறது அப்படின்னு கேட்டோம். அவங்க சொன்ன டிப்ஸை வச்சு தாங்க இந்த இது நாங்கள் செஞ்சோம். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ எங்கே டூர் போனாலும் இந்த மாதிரி தான் செஞ்சு எடுத்துகிட்டு போவோம். ஃபேமிலியோடு ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்கள் ஃபேமிலியிலையும் எல்லோரும் விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க. இன்னும் கொஞ்சம் குடுன்னு கேட்பாங்க. இப்போ நல்லா காய் வந்து எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். வதங்க ஊற்றி நம்ம மற்ற கரைசலையெல்லாம் போடுவோம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காய் எவ்வளோ நல்லா வதங்கியிருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இடையில கிளறி விட்டுக்கிறணும். நான் கொஞ்சம் உப்பும் போட்டேன் காய் வேகிறதுக்கு. உப்பு போட்டு இடையில இந்த கிளறி விட்டுக்கோங்க. காய் நல்லா வதங்கணும். பாருங்கள், நம்ம எவ்வளோ காய் போட்டோம், எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ என்ன சேர்த்துறோன்னா, நம்ம எடுத்து வச்ச அந்த 2 ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டுக்க போகிறோம். எடுத்து வச்ச புளிக்கரைசல், நிறையா தண்ணி ஊற்றக்கூடாது.
ஏன்னா நம்ம காயை ஏற்கனவே நல்லா வதக்கிட்டோம். இப்போ நம்ம இந்த விட்டுருக்க இந்த புளி கரைசல்லையே அந்த காய் அப்படியே வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு பத்தலைன்னா பத்தாதுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக எங்களுக்கு சொன்னவங்க வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு மட்டும்தான் போட்டிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் தான் எக்ஸ்ட்ரா வெண்டைக்காய், சீனியவரங்காய், வாழைக்காய் இதெல்லாம் நான் தான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கிறேன். செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். இப்போ எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வேகட்டும் நல்லா. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட புளிக்குட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எப்படி சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குன்னு பாருங்கள். நம்மளோட சேனல் மதுரை பாண்டிச்செல்வி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் புளிக்கூட்டை அப்படியே சாம்பார் சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா, சாம்பார் சாதம், ரசம் சாதம், நீங்கள் நார்மலாகவே இதை சாப்பாட்டிலே போட்டு பரட்டி சாப்பிட்லாம். குழந்தைங்களாம் அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் நீங்களும் வச்சு சாப்பிடுங்க. டூர்களுக்கு செஞ்சு கொண்டுட்டு போய் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.